Hello students, welcome to 6th standard English. Today we are going to learn about the topic Unit 2 Supplementary Kaliva's Travel. Kaliva's Travels, கலிவரின் பயணங்கள். Kaliva's a ship's doctor, கப்பலில் டாக்டராக பணிபுரிந்தவர் தான் கலிவர். Took a job on a ship that was going on a long voyage. Voyage means கடல் பயணம். அவர் கடல் பயணம் நீண்ட தூரம் கடல் பயணம் மேற்கொண்டார். The voyage started well, but soon things changed dramatically. The ship got caught in a violent storm and was thrown off course. Then it hit a rock and broke up completely. 6 of the crew members, including Kalivas, got into a small boat and rowed until they were overturned by a big wave, which came up suddenly. Kalivas was a good swimmer, and he managed to swim till he reached land. கலிவர் ஒரு கப்பலில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். அந்த கப்பலில் அவர் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியது பயணம் மேற்கொண்டார். அந்த கப்பல் ஆனால் நன்றாக தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் விரைவிலே திடீர்னு எதிர்பாராத விதமாக என்ன செய்து கப்பல் திசை மாறினது எப்படின்னு சொன்னால் கடுமையான ஒரு புயலில் சிக்கி அது பாதை மாறி போய்விட்டது. அப்படி பாதை மாறி போன கப்பல் என்ன செய்யுது, ஒரு பாறையில் முற்றிலுமாக மோதி கப்பல் உடைந்து விட்டது. கலிவரை சேர்த்து 6 மாலுமிகள் என்ன செய்தாங்க, அந்த படகுல இருந்தவங்க என்ன செய்தாங்க, தூக்கி வீசப்பட்டாங்க. அவங்க கப்பலில் இருந்து ஒரு துடுப்பு போட்டு என்ன செய்தாங்க, அதில் இருந்து மீண்டு வரணும்னு ஒரு படகுல ஏறி துடுப்பு போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருந்த நேரம் அந்த ஒரு பெரிய அலையில் அந்த படகு சிக்கப்பட்டது. படகு சிக்கி என்ன செய்து எல்லாரையும் தூக்கி திரும்பவும் வீசப்பட்டது. வீசின நேரத்தில் என்ன செய்தார், கலிவர் நல்ல நீச்சல்காரர். அவர் நீந்தி சமாளித்து கரையை சேர்ந்தார். தி கோஸ்ட் appeared strange and lonely. Kalivas dragged himself along a shore. He looked for some people's or houses, but there was no sign of life. Hungry and exhausted, he fell on a patch of grass and fell into a deep sleep. இந்த கடற்கரை அவர் தள்ளப்பட்ட என்ன செய்தார், கரையை நீந்தி சமாளித்தார். அந்த சில கடையில் ஒதுங்கின இடம் விசித்திரமாக காணப்பட்டது. இவர் தனியாக காணப்பட்டார். அந்த கலிவர் ரொம்ப சிரமப்பட்டு என்ன செய்தார், மெதுவாக அந்த கடற்கரையில் நடந்து ஏதாவது வீடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து நடந்துகிட்டே இருந்தார். ஆனால் வீடுகளோ எதுவுமே அவருக்கு தென்படவில்லை. வீடும் தென்படவில்லை, எந்த மனிதர்களும் தென்படவில்லை. அவருக்கு ரொம்ப பசியாகவும் களைப்பாகவும் இருந்தது. அந்த புல்தரையில் என்ன செய்தார், கடற்கரையில் படுத்தவர் தூங்கிட்டார். அப்படியே When Kalivas woke up, he was lying on his back and the sun was in his face. When he tried to get up, he found himself unable to sit up or move at all. Terrified and puzzled, he tried to turn his head. He found his arms and legs were securely tied with slender strings on each side and attached to fixed on the ground. His hair, which was long and thick, was similarly tied down. He felt something moving along his body, almost up to his chin. அவர் என்ன செய்தார், கலிவர் தூங்கிட்டார். தூங்கி என்ன செய்துட்டார், விழிச்செழும்போது அவர் மல்லாந்து படுத்திருந்ததை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு முகத்தில் என்ன செய்தது, சூரிய ஒளி விழுந்து. அப்போ அவர் எழும்பதுக்கு முயன்றார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியலை, எழும்ப முடியலை. உடனே என்ன செய்தார், ரொம்ப குழம்பி போய் பயந்து காணப்பட்டார். ஆனால் அவருக்கு தலையையும் அவரால் அசைக்க முடியலை. அப்போ ஏன் அசைக்க முடியலைன்னா அவருக்கு கை கால் எல்லாமே இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்த குச்சி தரையில் ஊன்றி அந்த குச்சியிலேருந்து கட்டப்பட்டிருந்து அவருக்கு அடர்த்தியான நீளம் முடியையும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு உடம்புல ஏதோ ஒன்று ஊர்ந்தது மாதிரி இருந்தது. அவருக்கு சின்னிலையும் ஊர்ந்தது மாதிரி இருந்ததை அவரால் உணர முடிந்தது. To his surprise, he saw a human being not 6-inch height, with a bow and arrow in his hands and a cuirass at his back. Kalivas later learned that these creatures were called Lilliputians.
startled by this sight. Calibas cried out and Sean managed to free his left arm. The frightened Lilliputians fired dozens of tiny arrows into his hands, face, and body until he once again lay down calmly. The Lilliputians then built a stage to Calibas' side that was about a foot and a half tall, upon which an obviously important person stood and made a 10 minutes speech to Calibas in the language he could not understand. கலிவர் என்ன செய்தார், சத்தம் போட்டு பார்த்தாரு, தனது கையை அந்த இது விடுவிக்கணும்னு முயன்றார். அதனால அவருக்கு எதுவும் விடுவிக்க முடியலை. மிரண்டு போய் எனது கை முகம் எல்லாத்துமே அவருக்கு டஜன் கணக்கில் எனது அம்புகளை எய்து கட்டப்பட்டிருந்ததை அவர் பார்த்தார். அப்போ திரும்ப என்ன செய்தார், அமைதியாக படுத்தார். அவருக்கு அருகில் 3 அடி உயரம் உள்ள மேடையை கட்டி வச்சுருந்தாங்க, ஸ்டேஜ் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் என்ன செய்தார், ஒரு மொழியில் அவர்கிட்ட இவர் பக்கத்தில் நின்று 10 நிமிஷம் பேசினார். அந்த மொழி அவருக்கு எதுவுமே புரியலை. By now, Calibas were really hungry. With haste as he signaled to the little peoples that he wanted food and drink. The Lilliputians first got Calibas to promise to behave himself and then promised to get him some food. Then they soon bought baskets of meats and several loaves of bread, which he ate 3 at a time because they were so tiny. The Lilliputians also bought 2 barrels of drink, which he enjoyed even though the barrels were smaller than a glass. அப்போ என்ன செய்தான், கலிவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. அவர் அவன் செய்கை மூலம் அவங்களுக்கு குடிக்கிறது தண்ணியும் சாப்பாடும் வேணும்னு கேட்டார். உடனே அவங்க உணவு கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க ஒரு கட்டளை போட்டாங்க. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படியணும், ஒழுங்காக நடக்கணும், எங்களுக்கு நாங்கள் சொல்லியது மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டுச்சு. என்ன செய்தாங்க, இவர் சரின்னு உறுதி அளித்த உடனே என்ன செய்தாங்க, ஒரு கூடையில் இறைச்சியும் ரொட்டி துண்டுகளையும் கொண்டு அவங்க வச்சாங்க. வச்ச உடனே இவர் கலிவர் என்ன செய்தார், அதை ஒரே நேரத்தில் 3 ரொட்டியாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். ஏன்னா அது சின்ன சின்ன பீஸாக இருந்தது. அந்த பீப்பான்னு சொல்லக்கூடியது கப்பை குறிக்குது. அந்த கப்பில் தண்ணி கொண்டு வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்தார், அவர் டேஸ்ட் பண்ணி அதை அருந்திட்டு இருந்தார். Calibas were tempted as he lay on ground. He too take up 50 of the small creatures in the hands and crushed them. But he did not want to be pricked with arrow against, and he had promised to behave in exchange for good treatment. அவர் நேரு அப்போ இது தரையில் அப்படி படுத்து கிடந்ததுனால அவருக்கு சின்ன சின்ன உயிரினங்களாகட்டும் அவங்க பக்கத்தில் நிற்கிறது தெரியுது லில்லிபிஷன்ஸ். அப்போ அவர் நினைக்கார், இவங்களை எல்லாரையும் எடுத்து ஒரே நேரத்தில் கசக்கி பிழிஞ்சு தூர போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு மனசில் தோணுது. ஆனால் மறுபடியும் அவருக்கு திரும்ப அம்புகளால் அவருக்கு உடம்புல குற்றி காயப்படத்த வேண்டாமே அப்படின்னு நினச்சிட்டு அதை எல்லாத்தையும் இது மறந்துட்டு அப்படியே திரும்ப தான் ஒரு சத்தியம் பண்ணியும் கொடுத்துருக்காரு. அதை நினச்சிட்டு அப்படியே திரும்பவும் படுத்திருக்காரு அமைதியாக. After he eaten, Calibas promptly fell asleep because his drinks had a sleeping draught in it. They then set about transporting Calibas to the capital. They used a large platform with 22 wheels pulled by dozens of 4.5-inch horses. They somehow managed to put him on the platform and dragged Calibas down the road to the city. Suddenly Calibas woke up when the vehicle stopped. அப்போ கலிவர் என்ன செய்தார், கலிவருக்கு அவங்க கொடுத்துருந்த கூடிய உணவில் தூக்கம் மருந்து கலந்துருந்தது. அதனால அவர் என்ன செய்துட்டார், திரும்பவும் தூங்கிட்டார். அப்போ என்ன செய்தாங்க, அவரை இந்த அவங்களோட கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 22 வீல்கள் உள்ள இந்த மேடை இதை வச்சு அதில் டஜன் கணக்கில் ஹார்ஸ் அதை இழுத்துட்டு போய் போடுறது மாதிரி ஃபிட் பண்ணி அப்படி அந்த ஹார்ஸ் ரோடு வழியாக அதை இழுத்துட்டே போகிறதாட்டு அந்த வாகனத்தை ஹார்ஸ் இழுத்துட்டே போகுது. அப்போ ரோடு வழியாக போயிட்டே இருக்காங்க. அப்போ ரோட்டில் என்ன செய்யுது, ரோட்டு வர மாட்டு என்ன செய்யுது, திடீர்னு வண்டி நிறுத்தப்பட்டதான் என்ன செய்தார், கலிவர் விழித்தெழுந்தார். 2 or 3 curious young Lilliputians wanted to see how Calibas looked when asleep.
They climbed up into the engine and, advancing very softly to his face, put the sharp end of their half-pike into his left nostril. This trickled Calibas' nose like a straw and made him sneeze. As they started moving again, Calibas saw that more than 100,000 Lilliputians had come out to see the strange game. கலிவரை நிறுத்தின உடனே அதில் என்னது 2-3 பேர் என்ன செய்தாங்க, அவரை கலிவரை பார்க்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்க என்ன செய்தாங்க, அவர் எப்படி தூங்கினார் அப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கவங்க அந்த இன்ஜினுக்கு மேலே ஏறினாங்க. ஏறி அவருக்கு முகத்துக்கு நேரம் என்ன செய்தாங்க, பில்லு அம்பை வச்சு இந்த இது எய்யதுக்கு முயன்றாங்க. ஆனால் இது கூரான ஒரு அந்த இது ஸ்டிக்கை எடுத்து என்ன செய்தார், அவங்களுக்கு மூக்குக்குள்ளால் வச்சாங்க. அவர் உடனே என்ன செய்தார், அச்சுன்னு தும்மிட்டார். அப்போ உடனே என்னது 1,00,000க்கு மேலான விசித்திர பூதம் என்ன செய்து அங்கே நிற்காங்க அப்படின்னுள்ளதை கலிவர் என்ன செய்தார் பார்த்துட்டார். It was a corneal atmosphere and the Lilliputians seemed to be enjoying themselves much to Caliver's amusement. Finally, they arrived at the Imperial Palace. The Emperor was there to receive Calibas. Caliver was lugged in an old and disused temple. His leg was chained and he could only move about a little bit. After a few weeks, the Lilliputians and their emperor decided that he means them no harm. So Calibas was set free to roam around Lilliput on conditions that he would not harm them and would help them in whatever make he could. Calibas agreed and was freed. அது அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு திருவிழா கொண்டாட்டமான சூழ்நிலை மாதிரி அவங்க உணர்ந்தாங்க. அந்த சூழ்நிலை அதில் என்னது அவங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் இருந்தது. ஆனால் கலிவருக்கு அது வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இறுதியாக பேரரசருக்கு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த கலிவரை வரவேற்க பேரரசன் வந்தார். கலிவர் ஒரு பழைய யாரும் பயன்படுத்தாத ஒரு கோவிலில் என்ன செய்தார், தங்க வைக்கப்பட்டார். கலிவரோட காலில் சங்கிலி மாட்டப்பட்டிருந்தது. அடுத்த அப்புறமா என்ன செய்து கலிவர் அவரால் நடக்க முடியல, லேசாக தான் அவரால் நகர்ந்து போக முடிஞ்சு. ஆனால் வாரங்கள் சில கடந்த உடனே அவர் இந்த கலிவர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் முடிவுக்கு வந்தாங்க. அவரை என்ன செய்தாங்க, அவரை அவுத்து விடணும், அந்த கெட்டி போட்டிருந்ததை அவரை அவுத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்கள அவுத்து என்ன செய்தார், விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த அவருக்கு கொஞ்சம் நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கொஞ்சம் நிபந்தனைகளுக்கு பேரில் தான் என்ன செய்தாங்க, விடுவித்தாங்க. அவரும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தார். He was provided with food and water. A house was built for him. Calibas stayed with Lilliputians, helped them in many ways. Once it so happened that the neighboring kingdom of Blefuscu declared war on Lilliput. The king bought a hundreds ship to mount an attack. The Lilliputians ran to Calibas for help. The emperors said, "Don't let us down now. Calibas, we need your help." கலிவருக்கு கட்டை அவிழ்த்து விட்டுட்டு உணவும் தண்ணீரும் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் கலிவர் அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு நிறைய உதவி செய்தார். அப்படி இருக்கும்போது என்ன செய்தாங்க, பக்கத்து ஊரில் உள்ள பிளிபஸ்கியூ நாட்டில் இருந்து லில்லிபட்டு மீது போர் தொடுப்பதாக அறிவிப்பு வந்தது. 100 கப்பல்களுடன் அவன் என்ன செய்தான், இந்த அரசன் போர் தொடுக்க தான் வந்தான். இது லில்லிபுஷன் என்ன செய்தாங்க, கலிவருக்கு உதவியை தேடி வந்தாங்க. கலிவர், நீ எங்களை கைவிட்டு விடாத, எங்களுக்கு உன்னோட உதவி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரரசர் கலிவர்கிட்ட வேண்டினார். Caliver walked into a sea. He took a long rope, tied all the 100 ships together and dragged them in a water. Caliver pulled the ship the whole day, going round and round until the army of Blefuscu was giddy and in no position to fight. The king of Blefuscu came begging for peace between the two kingdoms. The emperor agreed. Calibas was hailed as a hero and lived peacefully in Lilliput for many years.
கலிவர் என்ன பண்ணாருன்னா அந்த கடலுக்குள்ளால போய் ஒரு நீண்ட கயிறை எடுத்து 100 கப்பல்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி என்ன செய்தார், இழுத்துட்டே வந்தார். அதை என்ன செய்தார், திரும்ப திரும்ப நாள் முழுவதும் வட்டமாக சுற்றி சுற்றி இழுத்துட்டே இருந்தார். இதனால் என்னது, பிலிப்பஸ்க்கு இராணுவத்துக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டது. அவங்க என்ன செய்தார், போர் புரிய நிலையில் இல்லை, அதனால் அரசர்கிட்ட சமாதானமாக போக வேணாம்னு இறைஞ்சி கேட்டாங்க. அரசரை என்ன செய்தார், சமாதானமாக போவோன்னு ஒப்புக்கொண்டார். அப்போ கலிவர மாவீரன்னு வாழ்த்தப்பட்டார். ஆனால் கலிவர் அந்த இதில் லில்லிபட்டில் நிறைய வருஷம் அமைதியோட வாழ்ந்தார். Vocabulary. Complete the words by reading their meanings. Eye-catching, spectacular, thrilled, excited, tasty, delicious, shout, scream, afraid, frightened. Now, try splitting each of these words into syllables. Wonderful, wonderful. 3 syllable, behind, behind. 2 syllable, bananas, bananas. 3 syllable, excitement, excitement. 3 syllable, snatch. 1 syllable, windows, windows. 2 syllable, that. 1 syllable, everyone, everyone. 3 syllable. Grammar. Read the sentences given below. Does the action happen every day? Every day na தினமும் நம்ம செய்யக்கூடியது every day ன்னு போடணும். Or is it happening at this moment? Moments ன்னு அப்ப செய்யக்கூடியது present continuous tense. அப்படி வரக்கூடியதெல்லாம் at this moment அப்படி போடணும். சரியா? தீபா waters the plants every morning. தினமும் செய்யக்கூடியது every day. A triangle has 3 sides every day. Sandhya is writing a letter at this moment. The children are playing in the garden at this moment. I go to school regularly every day. Read the sentences given below and circle the verb appropriately. Children like ice cream. Likes wrong, like ice cream. Birds is flying or playing in the sky. Birds are playing in the sky. Birds plural form are playing. The doctor overall is treating the patient. Our school commences at 9 in the morning. The florist sells flowers on the street. Read the sentences carefully and fill in the blanks with the suitable sentence from the verb given in bracket. The doorbell rang while I was doing my homework. We saw an elephant while we were going on a trip to Ooty. Mary fell asleep while she was reading a book. The television was on, but nobody was watching it. Bhaskaran hurt his hands while he was cutting mangoes. Thank you, students.